சொல்லிவிட்டு போகாமல் இருந்து விட்டான். ஆனால் மூத்தவனோ மனக்லேசப்பட்டு தந்தை சொல்லி அந்த வேலையை செய்ய முடியலைன்னு மனஸ்தாபப்பட்டு தந்தை சொன்னபடி திரும்ப போய்விட்டான். இவர்களில் யார் தந்தையுடைய சித்தத்தின்படி செய்தது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். யார் செய்தது? மூத்தவன். அப்படின்னா எத்தனை விழுக்காடு நீங்கள் ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடக்கிறீர்கள்? எத்தனை விழுக்காடு? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர்களை நம்முடைய போதக பிதாக்களை பயன்படுத்தி உங்களுக்கான இறை வார்த்தைகள் வருகிற போது இது எனக்கான வார்த்தை என்று எத்தனை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். பரலோகத்தின் தேவன் கவனிக்கிறார். நீங்கள் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறீர்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவர் பேசுகிற போது தேவனுடைய சித்தத்தை கேட்டும் நம்மை மாற்றிக்கொள்கிறோமா? தான் போடுகிற திட்டங்கள், தான் போடுகிற ஒதுக்குகிற நிதிகள், அறிவுரைகள், இவைகள் மக்கள் சரியா பின்பற்றது மாதிரி தெரியல என்ற ஒரு கவலை ஒரு அரசனுக்கு வந்தது. ஒரு ஞானி ஒருவர் அரண்மனைக்கு வந்தபோது அவரிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை சொன்னார். இந்த தேசத்தை சரியாக ஆள்வதற்கு நான் சட்டங்களை வகுத்து கொடுக்கின்றேன், ஆனால் எதுவும் பிராக்டிக்கலா ஏற்புடையதாக இல்லை, மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க, இதுக்கு எனக்கு ஒரு தெளிவு கொடுங்கன்னு சொன்ன போது அவர் தன்னுடைய பையிலிருந்து 3 பொம்மைகளை கொடுத்தார். 3ம் மரத்தில் ஆன பொம்மை. இந்த 3 பொம்மையில ஒரு பொம்மை 3 ஒரே மாதிரி இருக்குது, ஆனா ஒரு ஸ்லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ஒவ்வொரு பொம்மைக்கும் இடையில. அதை கண்டுபிடிச்சு வை, நாளைக்கு வந்து நான் இதுக்கு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 மர பொம்மையை கொடுத்து. இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரு மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி அவையில் இருந்தார். கூப்பிட்டாருங்க, வா, என்ன செய்வே தெரியாது, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து இந்த 3 பொம்மைக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடி. அவனு லைட்டை பொருத்தி வச்சு நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து பார்த்தா எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது.